அவ்வளவு கட்டுறது கிடையாது. நான் பாத்தியா நான் என்ன போட்டு இருக்கேன் பாத்தியா, இந்த காஷாய வஸ்திரம் தான் நான் கட்டிட்டு இருப்பேன். ஒரு காவி வேஷ்டி காவி துண்டு. ஏன் காவி கட்டுறோம் அப்படின்னா காவியில அழுக்கு ஏறுனா தெரியாது. மகாபலிவர் சொல்றாரு, ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டுறாரு அப்படின்னா ஒரு சன்னியாசி கொஞ்சம் அழுக்குனா தெரிஞ்சிடும். ஒரு சன்னியாசி சொல்ல முடியாது திடீர்னு கீழே உட்காரணும், ஏன்னா அவர்கள் முற்றும் திறந்தவர்கள். எனக்கு சோஃபா வேணும், உட்காரத்துக்கு நாற்காலி வேணும்லாம் சொல்ல முடியாது. எங்க வேணாலும் உட்காரணும், எங்க வேணாலும் படுத்துக்கணும். அதான் துறவுங்கிறது. ஒரு வெள்ளை வேஷ்டினா எல்லாமே தெரிஞ்சிடும், ஒரு காவி வேஷ்டி அப்படின்னா அழுக்கு தெரியாது. அதனால இதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம், இதுல துவைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற. அவரோட முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி சுணக்கமா இருக்கு. சரி, அவரையும் திருப்திப்படுத்தணுமே. மகானுக்கு என்ன கவலை அப்படின்னா, தன்னோட சந்நிதிக்கு வந்து கேட்கிறார், உங்க வஸ்திரத்தை கொடுக்கோ துவைச்சு தரேன், எனக்கு புண்ணியம் வேணும்னு கேட்கிறார். ஆனா மகாபலி வஸ்திரத்தை கொடுக்க முடியாது, அப்படியே அவரை திருப்பி அனுப்பக்கூடாது. அவருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். மகாபலி என்ன சொல்ற, ஒன்னும் கவலைப்படாத, நீ என்னோட வஸ்திரத்தை துவைக்க முடியலன்னு கவலைப்படாத, உனக்கு நான் தரேன். இந்த இருக்க பத்தில வெள்ளம் எனக்கு கைங்கரியம் பண்றவா, மகாபலிகளுக்கு கைங்கரியம் பண்றவா பக்கத்தில் உட்கார்ந்துருக்க. அவெல்லாம் வேஷ்டி துண்டு, வெள்ளை வேஷ்டி, இடுப்புல துண்டு கட்டிட்டு இருப்ப. வெள்ளம் இருக்க பத்தியா, இவாளும் காத்தாலிலிருந்து ராத்திரி வரைக்கும் கூட இருப்ப. இவளோட வசனங்கள்லாம் அழுக்காகும், அதெல்லாம் கொடுக்க சொல்றேன். நான் ஊருக்கு போற வரைக்கும், இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் நீ இதெல்லாம் துவைச்சு கொடு அப்படிங்கிற. அவருக்கு சந்தோஷமான சந்தோஷம். ஏன்னா மகான் சொல்லி வருது இல்லையா, மகான் சொல்லி அவர் சேர்ந்து வந்ததுன்னா அது மகான் கொடுப்பது போல. ரொம்ப சந்தோஷத்தோட மகாபெரிவாளை பார்க்கிறார். பெரியவா சொல்றார், ஏன்னா உங்க வஸ்திரங்கள்லாம் கொண்டாங்க, அழுக்கா துவைக்க வேண்டியதெல்லாம் நீங்க வச்சுட்டு போயில, எல்லாத்தையும் கொண்டு விட்டு கொடுக்கும் அப்படிங்கிற. எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே போடுறார். கிராமத்தில் இருந்தவளுக்கு தெரியும், இப்படிதான் கிராமத்து வீடுகள்ல துணியெல்லாம் அப்படி போடுவார். இந்த சலவை தொழில் என்ன பண்ணுவான்னா, துணியை ரகமாரியா பிரிப்பார். வேஷ்டி, துண்டு, சேலை ஒன்னு ஒன்னா பிரிப்பார், தனித்தனியா பிரிப்பார். பிரிச்சுட்டு சொல்லிட்டு போவார், சாமி சேலை 6 சேலை, வேட்டி 8 வேட்டி, துண்டு 4 அப்படிம்பார். அது தனித்தனியா வச்சுப்பார். அது போல இந்த வஸ்திரங்களை அழகா தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிறார். அங்கிருந்து கிளம்பி போறார். அடுத்த நாள் சாயங்காலம் கொண்டு கொடுத்துட்டார். துவச்சு காய போட்டு வெள்ளாவில போட்டு எல்லாம் முடிச்சு கொண்டு கொடுத்துட்டார். அடுத்த நாள் திரும்ப வஸ்திரங்களை எடுத்துட்டு போறார். மகாபெரிவா கேம்ப் அங்க இருக்கிற வரைக்கும், இந்த கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த துணிகளை துவைக்கிறது, கொண்டு போறது, திரும்ப கொண்டு வர்றது, இது போல போயிட்டு இருக்கு. பெரியவா கிளம்ப போற, அந்த கிராமத்திலிருந்து அடுத்த ஊருக்கு கிளம்ப போற. அந்த சலவை தொழிலில் வந்து ஏக்கத்தோடு நிற்கிறார். ஏன்னா வேலை முடிஞ்சு போச்சு, இனிமே கிடையாது, இனிமே இந்த காரியத்தை தொடர்ந்து பண்ண முடியாது. மகான் கிளம்ப போற, ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறார். பெரியவா அவரை பார்க்கிறார். பார்த்துட்டு அவரை கூப்பிடுற, பக்கத்தில் கூப்பிடுற. ஒரு மகான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்புறாரு அப்படின்னா, இந்த கிராமத்தில் இருக்கிற 10 பேரும் சேர்ந்து அவரை வழி அனுப்பி வைப்பார். மகாபெரிவா ஒரு கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்திற்கு யாத்திரை ஆரம்பிக்கிறார். ஒரு வாரம் தங்கிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்னா, இந்த கிராமத்தில் இருக்கிற 10 பேரும் சேர்ந்து ஒரு சென்ட் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஊருக்கு போறோம்னா ரயில்ல போயிட்டு இந்த ரயில் புறப்பட்டு போற வரையும் கையை காட்டிகிட்டே இருப்போம். ஒரு மகானுக்கு எப்படி வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னா, அந்த மகான் அந்த கிராமத்து எல்லையை தாண்டுகிற வரை இந்த கிராமத்தில் இருக்கிறவா கூடவே போவார். போனா அடுத்த கிராமத்தில் இருக்கிறவா அங்க வந்து மகானை கூட்டிட்டு போயிடுவா. அது போல எல்லாம் பெரியவளோட கிளம்புறதுக்காக எல்லாம் தயாரா இருக்கா. நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் இங்க கூடியிருக்கா. பெரியவா என்ன பண்றாரு, அப்பதான் பார்த்து அந்த சலவை தொழில் பக்கத்தில் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பெரியவா சொல்றாரு, என்ன ஒரு கரிசனம் பாருங்களேன், இந்த போற நேரத்தில் அவர் எதுக்கு கண்டுக்கணும், சாரமா போயிட்டே இருக்கலாமே, ஒரு மகானுக்கு என்ன இது. அவரை கூப்பிட்டு சொல்ற, என்னப்பா நாங்க கிளம்ப போறோம் இன்னைக்கு, இத்தனை நாளா நீ வந்து இவளோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு கொடுத்த, எல்லாமே சுத்தம் பண்ணி கொடுத்த, இவெல்லாம் அழுக்க இந்த ஊர்ல விட்டுட்டு சுத்தமா அடுத்த ஊருக்கு போறா, அதுக்கு காரணம் நீதான் அப்படிங்கிற. எவ்வளவு பெரிய ஒரு பாராட்டு பாருங்களேன், இவ அழுக்க இந்த ஊர்ல விட்டுட்டு இவ சுத்தமா அடுத்த ஊருக்கு போற, அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னா அது எத்தனை பெரிய புண்ணியம் அந்த சலவை தொழிலாளிக்கு. அவருக்கு கண்கள்ல ஜலத்தோட மகாபெரிவாளை விழுந்து நமஸ்காரம் பண்றார். சாமி எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தீங்க அப்படின்னு விழுந்து கும்பிடுற. மகாபெரிவா பக்கத்தில் அவர் கூப்பிட்டு தன்னோட பக்கத்துல ஒரு மூங்கில் தட்டில் பழங்கள் நிறைய வச்சிருக்க, விதவிதமான பழங்கள்லாம் வச்சிருக்க. இந்த பழத்தை எடுத்து அவர் கையில போடுற, வாங்கிக்கிறார். அடுத்து ஒரு பழத்தை எடுக்கிறார், வாங்கிக்கிறார். அடுத்து ஒரு பழம், அடுத்து ஒரு பழம். இவர் வாங்கி வாங்கி பக்கத்தில் வச்சிருக்கார் சலவை தொழிலாளி.
அவர் கை வலிக்கிற அளவுக்கு மகாபரிவா தன் பக்கத்தில் இருந்த பழங்கள் அத்தனையும் அந்த சலவை தொழிலாளிக்கு அன்னைக்கு கொடுத்தாராம். அவர் கை வெளிச்சு போச்சாம். சலவை தொழிலாளிக்கு வாங்கி 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 வெளிச்சு போச்சாம். அத்தனை பழங்களை மகாபரிவருக்கு கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். அதாவது இந்த உலகத்தில் நம்ம என்ன சொல்வோம், பணக்காரன் ஏழை அப்படிம்போம். ரெண்டு விதமான கேட்டகரி. இந்த பணக்காரன் ஏழை அப்படிங்கறதெல்லாம் எப்படி அமைகிறது அப்படின்னா அது விதின்னு பேர். அது பேர் பூர்வ ஜென்ம கர்மா. போன ஜென்மத்தில் நாம் என்ன செய்தோமோ, நல்லது பண்ணினோமா நல்லவனா இருப்போம், நல்ல வசதியா இருப்போம். போன பிறவியில பாவங்கள் நிறைய பண்ணினோமா இந்த பிறவியில நமக்கு கஷ்டங்களா வந்துட்டு. அதனாலதான் எது கிடைச்சாலும் நம்ம என்ன சொல்லணும், பகவான் கொடுத்தது அப்படின்னு சொல்லணும். நமக்கு நல்லது கிடைக்கிறதா பகவான் கொடுத்தது. அதாவது இப்ப கீழ் விழுந்தா இப்ப திடீர்னு கீழ் வரும், உடனே என்ன கத்துவோம், அம்மா அப்படி அம்மா தான் ஞாபகத்துக்கு வரும். ஏதான ஒரு சமயத்துல நிம்மதியா நல்ல மூச்சு வாங்குறோம், ஆனந்தமா இருக்கும், அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்பா, அந்த சமயத்துல அப்பா வரும், அம்மா அப்பா வரும். ஏதான ஒரு கத்தனம் அப்படின்னா ஐயோ அப்படிமா. ஐயோ சொல்லக்கூடாது, எமனோட மனைவின்னு சொல்லுவா, சொல்லக்கூடாது, வந்துருவாளாம். ஐயோ சொல்லவே கூடாது. எல்லாத்துக்கும் யார் யாரோ ஒருத்தர் பேரை சொல்றோம். ஆனா இந்த மனுஷன் தனக்கு ஏதான ஒரு நல்லது, தனக்கு ஏதான ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன், அவனுக்கு ஏதான ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது, அப்ப அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாருமே கிடையாது, நான் தான்மா காரணம். இதுக்கு காரணம் நான் தான்மா. ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சதா என்னோட டேலண்ட், நான் உழைச்சேன், ராப்பகல உழைச்சேன். அப்ப கடவுள் ஞாபகம் வராது, மகான் ஞாபகம் வராது, அம்மா அப்பா ஞாபகம் வராது. இந்த மனுஷன் இந்த காலத்துல நம்ம எத்தனையோ படிச்சும், எத்தனையோ நூல்களை படிச்சும், எவ்வளவோ விஷயங்களை கேட்டும், அந்த ஈகோ, அந்த அகங்காரம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம எத்தனையோ முறை படிக்கிறோம், பாவத்தை செய்யக்கூடாது, புண்ணியத்தை பெருக்கணும் இந்த பிறவியில, நான்கிற அகங்காரம் கூடாது, தான்கிற சிந்தனை கூடாது. ரமண மகரிஷி ஆரம்பிச்சு எத்தனையோ மகரிஷிகள் சொன்னதை நம்ம சொன்னாலுமே, நம்ம எவ்வளவுதான் கேட்டாலுமே, ஆனா நமக்கு இந்த அகங்காரம் நம்ம அறியாமல் நம்ம மனசுல உட்கார்ந்து இருக்கு. அந்த அகங்காரத்தை முற்றிலும் ஒழிப்பதற்குத்தான், அதை அழிப்பதற்குத்தான் மகான்களுடைய குருவருள் நமக்கு வரும். அதுதான் மகாபரிவளை நம்ம பிடிச்சுட்டு இருக்கோம். மகாபரிவளை பிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காது. கபாலீஸ்வரர் கும்பிட்டா என்ன கிடைக்கும், பணம் கொடுப்பார, வெளியே போனோன்னு நம்ம கிட்ட எப்பயோ கடன் வாங்கின ஒருத்தர் வாசல்ல, கோவில் வாசல், சார் நீங்க வருவெழுத்தில் இருந்தாங்க, உங்கள்கிட்ட வாங்கின 10,000 கொடுக்க போறாரா, கிடையாது. அது இன்னைக்குமே கிடையாது. என்ன கிடைக்கும் அப்படின்னா அருள் கிடைக்கும், பகவானுடைய அருள் கிடைக்கும். அந்த தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கறதா நிரந்தரமானது. அது நமக்கு எத்தனையோ பேர்களை கொடுக்கக்கூடியது, சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது. அதனால கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா பகவான் சிந்தனை இருக்கணும், இறைவனை தவிர எங்கேயும் யோசனை பண்ணக்கூடாது. இந்த சலவை தொழிலாளி சொன்னேனே, ஸ்ரீரங்கத்தில் இதே போல ஒரு சம்பவம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இருக்கு இல்லையா, இந்த ரங்கநாதர் கோவில்ல ஸ்ரீமத் ராமானுஜர் பல காலம் தங்கி அந்த கோவில் வழிபாட்டு முறைகளை உருவாக்கிட்டு. எப்படி சைவத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறோமோ, வைணவத்தில் அது போல ஸ்ரீமத் ராமானுஜர். ரெண்டு பேரோட அவதார காலம் வேற. ஆதிசங்கரர் 2500 வருடங்களுக்கு முன்னால் அவதாரம் பண்ணினார். ஸ்ரீமத் ராமானுஜர் 1000 வருடங்களுக்கு முன்னால் அவதாரம் பண்ணினார். இந்த ராமானுஜர் தான் ஸ்ரீரங்கம், மேல்கோட்டை, திருமலை, திருப்பதி, இன்னும் பல வைணவ ஆலயங்களுக்கு அவர் தான் வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கணும், என்னென்ன உற்சவங்கள் இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அவர் தான் சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தார். அவர் ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருக்கார். தினமும் சாயங்காலம் என்ன பண்ணுவார், இந்த கோவில்ல ஒரு மண்டபத்தில் உபன்யாசம் பண்ணுவார், வைணவத்தை பத்தி பேசுவார். உள்ளூர்ல இருக்கிறவன வந்து கேட்பா. எல்லாம் அந்த சொற்பொழிவுக்கு, உபன்யாசத்துக்கு ஒரு சலவை தொழிலாளி ஒருவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர், அவரும் வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து கேட்டு இருப்பார். அன்னைக்கு ராமானுஜர் ஒரு சம்பவம் சொல்றார். கிருஷ்ண அவதாரம், அதாவது இதற்கு முந்தைய யுகம் துவாபர யுகம். எப்ப நடக்கிறது, கலியுகம். துவாபர யுகத்துல கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணனுக்கு துணிகளை துவைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தார். தினமும் என்ன பண்ணுவார், துவாரகைக்கு போயிட்டு அந்த துணிகளை வாங்கிட்டு கொண்டு போய் யமுனை ஆற்றில் வெளுத்து கொண்டு வந்து வச்சு கொடுப்பார். அதான் அவருடைய வேலை. எதாச்சும் இன்னைக்கு அந்த கதையை சொல்றார் ராமானுஜர். அந்த துணிகளை கொடுக்கிற போது ஒரு முறை என்ன தோணித்த அந்த சலவை தொழிலாளிக்கு அப்படின்னா, இப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட கிருஷ்ணபிரான் தன்னோட வஸ்திரங்களை நம்ம கிட்ட கொடுக்கிறார், நம்ம கொண்டு போய் அதை துவைச்சு கொண்டு வந்து கொடுக்கிறோம்.
இவரோட துணிகளை நம்மளே வச்சுட்டா எவ்வளவு பெருமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதான கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோவில்ல ஒரு முக்கியமான பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொண்டு வந்து பத்திரமா பூஜை ரூம்ல வைப்போம். அது எந்த காலத்திலும் நம்ம எடுக்க மாட்டோம், சுவாமி ரூம்ல இருக்கட்டும் அப்படின்னு வைப்போம். இப்ப பழனிக்கு போனா பழனியில காலங்காத்தால கௌபீனம், அதாவது கோபணம், முருகப்பெருமான் ஆண்டி என்ன கட்டிட்டு இருப்பார், கோபணம் கட்டிட்டு இருப்பார். இந்த கோபணத்தோட அவருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த கோபணம் இருக்கு பத்தியில ரொம்ப விசேஷம் கிடைச்சதுன்னா அத்தனை விசேஷம். சில பேருக்கு அந்த கோபணத்தை கொடுப்பார், சின்ன வஸ்திரம், அது கொண்டு என்ன பூஜை ரூம்ல வைப்பார். பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வருவார், அது காலியாயிடும். இந்த கோபணத்தை பத்திரமா வச்சிருப்பார், ஏன்னா சுவாமிகிட்ட இருந்து கிடைச்ச வருது. இப்ப திருப்பதிக்கு போறோம், ஏதோ ஒன்று கொடுக்குறா, ஒரு முக்கியமான பொருள் கொடுக்குற, பூஜை ரூம்ல வைப்போம், லட்டுனா காலி பண்ணிடுவோம். இந்த சலவை தொழிலாளி என்ன தோன்றது அப்படின்னா, இந்த கிருஷ்ணனுடைய வஸ்திரங்களை நம்ம துவைச்சு கொடுக்கிறோமே, எல்லாருமே பகவானுடைய அவதாரம் சொல்றாளே, இந்த அவதாரத்தினுடைய துணிகளை வாங்கி துவைக்கிறோங்கிறது எத்தனை பெரிய பேரு. அவருடைய ஞாபகமாக சில வஸ்திரங்களை நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வச்சுட்டேன், துணிகளை கொண்டு கொடுக்கல. அரண்மனைக்கு போற கிருஷ்ணன் கேட்கிறார், என்னோட வஸ்திரங்கள் எங்க நேற்று வாங்கிட்டு போனது அப்படிங்கிறார். இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு, அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு. என்ன பாரு கொடுத்தேன், அதெல்லாம் இல்ல கிருஷ்ணா அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை சொல்றார் ராமானுஜர். அதாவது கிருஷ்ணபிரான் கிட்ட வஸ்திரங்களை வாங்கிட்டு இதையெல்லாம் நான் துவைச்சு தரேன்னு சொல்லி வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டார் ஒரு சலவை தொழிலாளி அப்படின்னு சொல்றார் ராமானுஜர். இது அந்த சலவை தொழிலை கேட்டு இருக்கு. அவர் என்ன பண்றாரு, உபன்யாசம் முடிச்சுட்டு ராமானுஜர் தன்னோட ஆசிரமத்துக்கு போன உடனே அவர் பின்னாடியே போறார், சலவை தொழிலாளி போறார். பொதுவா ஒரு ஃபீல்டில் இருக்கிறவா, இந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தர் ஏமாத்திட்டார், ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னா அவளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும், தாங்கிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். தன்னோட இனத்தை சார்ந்த ஒருத்தர் கிருஷ்ணபிரான் கிட்ட இது போல பண்ணிட்டாரே, கிருஷ்ணபிரானை ஏமாத்திட்டாரே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார், இந்த சலவை தொழிலே ராமானுஜர் கிட்டே போயிட்டு அவரோட ஆசிரமத்துக்குள்ள போற. வாப்பா என்ன அப்படிங்கிற, சாமி இன்னைக்கு நான் உங்களோட இதெல்லாம் கேட்டேன், நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன், சரிப்பா என்ன அப்படிங்க. இல்ல நீங்க சொன்னீங்களே என்னோட இனத்தை சார்ந்த ஒருத்தர், நான் சலவை தொழிலாளி, கிருஷ்ணபிரான் வாங்கின துணியை கொடுக்காம ஏமாத்திட்டான்னு சொன்னீங்களே, அதனால தாங்கிக்க முடியல, நான் அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு பாக்குறேன் அப்படிங்கிற. அது நடந்தது துவாபர யுகம், இப்ப இருக்கிறது கலியுகம், யுகமே மாறி போச்சு. ஆனா நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற. ராமானுஜருக்கு சந்தோஷம், சரி என்னப்பா என்ன பண்றேன் அப்படிங்கிற. சுவாமி நான் இப்ப இருக்கிற ரங்கநாதருடைய, எங்க ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர், அவரோட வஸ்திரங்களை தினமும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க, நான் தினமும் அதை சுத்தம் பண்ணி கொண்டு கோவில கொடுத்துடுறேன், இதுதான் நான் பண்ற பிராயச்சித்தம் அப்படிங்கிற. உடனே ஏற்பாடு பண்றார், அடுத்த நாள் ஏற்பாடு பண்றார் ராமானுஜர். கோவில்ல பேசிட்டு இது போல ஒருவர் விட்ட துணிகள்லாம் கொடுங்க, ஒரு பக்கத்தில் காவிரியில போய் குருண்டத்துல போய் எல்லாம் துவைச்சு கொண்டு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்றார். கோவில இருந்து டெய்லி துணி வந்துட்டு இருக்கு, துவைச்சு கொடுக்கிறார். தன்னோட இனத்தை சார்ந்த ஒருத்தர் செய்த அந்த பாவம் போகணுங்கிற ஒரே காரணம் பாருங்க, தன்னோட பாவம் இல்ல, தன்னோட இனத்தை சார்ந்த ஒருத்தர், அவர் மேல பாவம் வரக்கூடாது, அதுக்காக டெய்லி துவைச்சுட்டு இருக்க. ரொம்ப நாள் துவைச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் ராமானுஜர் அவர்கிட்ட, என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஒரு நாள் கோவில பாக்குற, பார்த்தோன்னு கேட்கிறேன், நல்லா பண்ணிட்டு இருக்க சுவாமி. அவன் சொன்ன எல்லாம் நல்லா சுத்தமா பண்ணி தரியா, ரொம்ப சுத்தமா பண்ணி தரேன்னு சொன்னா, சரி உனக்கு ஏதான குறை இருக்கா மனசுல அப்படின்னு கேட்க. கேட்டோன்னு அவர் சொல்ற, சாமி எனக்கு ஒரே ஒரு குறை தான் இருக்கு, கோவில் எல்லாருமே ரொம்ப நன்னா துவைச்சு கொடுத்துருப்பா, ரொம்ப கரெக்டா பண்ற அப்படிங்கிற, நீங்களும் ஆச்சாரியன், நீங்களும் குரு, நீங்க என்ன பாராட்டுறேன், இந்த ரங்கநாதர் தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிற. அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பகவானும் பக்தனும் எந்த அளவுக்கு நெருங்கி இருந்தான்னு பார்க்கணும். சுவாமிலாம் நம்ம எல்லாம் சும்மா அப்படியே பார்த்து கணத்துல போட்டு போயிடுறோம். அந்த காலத்துல சுவாமிலாம் பேசித்து அந்த காலத்துல திருக்கச்சினிம்புகள் எவ்வளவு தூரம் பார்த்திருக்கும் இந்த ரங்கத்துல. திருக்கச்சினிம்புகள் வரதராஜ பெருமாளோட பேசிட்டே இருப்பார், விசிறிய பேசிட்டே இருப்பார். வரதராஜ பெருமாளும் திருக்கச்சினிம்புகளுக்கு பொழுது போகணும், நமக்கு விசிறானேங்கிறதுக்காக அவங்க கூட பேசிட்டே இருப்பார், திருக்கச்சினிம்புகளோட பேசிட்டே இருப்பார். நந்தனார் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நந்தனார் சிதம்பரத்தில் இருந்தார். சிதம்பரத்துக்குள்ள வருவதே பாவம், தான் தீண்டத்தகாத ஜாதி அப்படி நினைச்சு ஊருக்கு வெளியே இருந்தார். சிதம்பரம் நடராஜ பெருமான் அங்க இருக்கிற தீட்சிதர்களோட கனவுல போய், எனது ஆத்மார்த்தமான பக்தன் ஊருக்கு வெளியே இருக்கான், நீங்க எல்லாம் போய் இவனை கூட்டின்னு வாங்க கோவிலுக்குள்ள அப்படிங்கிற. பகவானுக்கு எந்த காலத்திலேயாவது ஜாதி மதம் உண்டா?
நம்ம தான் சொல்றோம் இவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, நம்ம தான் சொல்றோம். தெய்வங்களுக்கும் மகான்களுக்கும் எந்த ஒரு காலத்திலும் ஜாதி மத பேதம், ஏழை பணக்காரன் ஒண்ணுமே கிடையாது. நம்ம தான் இது எல்லாத்தையும் பார்த்து பிரிச்சு வைக்கிறோம். நம்ம தான் பார்க்கிறோம், பிரிச்சு வைக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தல அப்படின்னா இந்த சலவை தொழிலாளி சொல்ற, இந்த ரங்கநாதர் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறார். எவ்வளவு சுத்தமா நான் துவைச்சு கொடுக்குறேன், ஒரு நாள் கூட பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற. வாழ்க்கையில பாராட்டு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணுமோ அவசியம் சொல்லணும். ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் பண்றார் அப்படின்னா அவரை பாராட்டணும். அப்பா ரொம்ப பிரமாதமா பண்ணப்பா, யாருமே இது போல பண்ணல, உண்மையிலே சொல்லணும். உண்மையான காரியம்னா உண்மையிலே சொல்லணும். நீங்க யோசிக்கிறோம், ஆமா உன் வேலையை செஞ்சு நீ அதுக்கு உனக்கு தான் காசு வாங்கிட்டீ நீ அப்படிமோ. அது இல்ல, எல்லாரும் தான் காசு வாங்குறேன், எல்லா ஹோட்டலும் தான் இருக்கு, எல்லா ஹோட்டலும் தான் காசு கொடுத்துட்டு ஃபுட்டு கொடுக்குறா. நம்ம ஏன் செலக்டடா சில ஹோட்டலுக்கு போறோம், அங்க நல்லா இருக்கும், அதுக்காக போறோம். நம்ம இன்னைக்கெல்லாம் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாத்து மாமி ஒரு ரசம் பண்றா, ஒரு பாயசம் பண்றா, ஒரு ஸ்வீட் பண்றா அப்படின்னா அவதி அவதியும் கணவன் சாப்பிட்டு போயிடறான். டக்கு டக்குனு மென்னி இடைக்கு சாப்பிட்றான், ஜலத்தை குடிக்கிறான், இல்லை டப்பா பேக் பண்ணிட்டியாங்கிறான், எடுத்துட்டு கிளம்பிடுறான். அந்த இடத்துல என்ன பண்ணும், மனைவிக்கு ஒரு சின்ன பாராட்டு, ரசம் ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு அப்படின்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சந்தோஷம் வரும். காசு இல்ல, பணம் இல்ல, ஒரு பாராட்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியது. எந்த இடத்துல சொல்லணுமோ அவசியம் சொல்லணும். அதை இந்த பாராட்ட சொல்லணும். எத்தனையோ பேர் பாராட்டுற என்ன, நான் ரங்கநாதர் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற. அப்படியாப்பா, அதுவும் அவனுக்கு குறை அப்படிங்கிறார் ராமானுஜர். ஆமா சுவாமி, சரி வா ரங்கநாதர்கிட்டே கூட்டு போற. ரங்கநாதர்கிட்டே கூட்டு போயிட்டார். ராமானுஜர் சொல்ற ரங்கநாதர்கிட்ட, ஏன்பா ரங்கநாதா, ஏதோ பக்கத்து விட்டு ரங்கநாதர் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, ஒரு வார்த்தை சொல்லப்பா, அவன் துவைச்சு கொடுக்குற வஸ்திரத்தை நீ கட்டிட்டு இருக்க, எல்லாம் சுத்தமா இருக்குல்ல, ஒரு வார்த்தை சொல்ல அப்படிங்கிற. மகான்கள் சொன்ன தெய்வங்கள் பேசிடும். ரங்கநாதர் சொல்ற, நன்னா இருப்பா நீ துவைச்சு கொடுக்குற வஸ்திரங்கள்லாம். ரங்கநாதர் பேசுற. இவருக்கு சந்தோஷமான சந்தோஷம். சலவை தொழிலாளிக்கு நமஸ்காரம் பண்ற. அப்படியே ரங்கநாதர் நமஸ்காரம் பண்ற. ரங்கநாதர் கேட்கிறாராம் இந்த சலவை தொழிலாளி கிட்ட, உனக்கு எதாவது வேணுமாப்பா, உனக்கு எதாவது நான் கொடுக்கணுமா, என்ன வேணும் அப்படிங்கிற, அது எதாவது வரம் வேணுமான்னு அர்த்தம். அது அந்த சமயத்தில் அந்த சலவை தொழிலாளி என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். என் வீடு ரொம்ப குடிசையா இருக்கு, ஒரு மாளிகை மாதிரி இருக்கணும், ஒரு பங்களா மாதிரி இருக்கணும், நான் சலவை தொழிலுக்கு செய்வதற்கு ஈஸியா ஒரு 100 கழுதை வேணும், என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். அப்ப சொல்றாராம் சலவை தொழிலாளி, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், அந்த கிருஷ்ணன் கிட்ட ஒருத்தர் துவைச்சு கொடுத்தார் இல்லையா, என்னோட இனத்தை சார்ந்த ஒருத்தர், அவருக்கு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற. அவருக்கு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற. என்ன காரணம், ஒரு பாவ காரியத்தை செய்தால் நமக்கு முக்தி கிடைக்காது. ஏன்னா பகவான் வஸ்திரத்தை கொடுக்காம தானே வச்சுட்டார், பகவானை ஏமாத்திட்டார், அது பாவ காரியம். இவர் என்ன நினைக்கிறார், அவருக்கு முக்தி கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறார். கேட்ட உடனே பகவான் சொல்றார், ரங்கநாதர் சொல்றார், அப்பா அவனுக்கு நான் அப்பவே முக்தி கொடுத்துட்டேன், அவன் பண்ணது நல்ல காரியம், ஆசைப்பட்டு வச்சுட்டானே தவிர இதை திருடி வச்சுக்கணும்னு வச்சுக்கல, அவனுக்கு நான் முக்தி அப்பவே கொடுத்துட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற. இப்ப அந்த சலவை தொழில் சொல்றாராம், பகவானே எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு என்ன வேணுமோ கொடுக்கறதுக்கு ஆச்சாரியன் ராமானுஜர் இருக்கார், குருநாதர் இருக்கார், நீ ஒண்ணு எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அதோட முடிச்சிடும். என்ன அப்படின்னா, பகவானை விட யார் உயர்ந்தவனா குருநாதர் தான் உயர்ந்தவர். ரங்கநாதரே கேட்கிறார், உனக்கு என்ன ஒண்ணு கேளுங்கிற, நீ கொடுக்காதப்பா, நான் இவர்த்த வாங்கிக்கிறேன், இவர் தான் குருநாதர், நான் இவர்த்த வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற. அதனாலதான் குருவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா காலத்திலும் நமக்கு எல்லாமும் கிடைக்கும். அந்த குருவோட அனுகிரகம் தான் ரொம்ப முக்கியம். மகாபரிவா காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது போல எத்தனையோ ஒரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கதை நமக்கு சொல்லும், ஒரு பெரிய நீதியை சொல்லும். ரமணியன் ஒருத்தர் கும்பகோணத்தில் இருக்கார். நங்கநல்லூர்ல ஆஞ்சநேயர் கோவில் பார்த்துருப்பேன். நங்கநல்லூர் 32 அடியில் ஆஞ்சநேயர் கோவில், அதுக்கு ஸ்தாபனம் பண்ணவர் அவர் தான், ரமணியன் பேர். அதாவது ஆஞ்சநேயர் கோவில் பெருசு, சுசீந்திரம் இருக்கு, நாமக்கல்ல இருக்கு. ஆனா புது கோயில், ஒரு 80s கட்டின பெரிய கோவில், 32 அடி உயரம். இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சாநித்தியம் அந்த கோவில். அந்த கோவிலை கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் ஆன பிறகு மகாபரிவட்ட ஒரு நாள் தரிசனத்துக்காக போற ரமணியன் போற. போயிட்டு மகாபரிவாளை தரிசனம் பண்ணும்போது, புதுசா கோவில் கட்டி நங்கநல்லூர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற. பெரியவா நல்ல சாநித்தியோட இருக்கு பெரியவா, நிறைய பக்தாள்லாம் வர, நல்லா இருக்கு பெரியவா, பூஜெல்லாம் நல்லா நடந்துருக்கு அப்படிங்கிற. பெரிய ஆஞ்சநேயராச்சே, மகாபரிவா கேட்கிற, பெரிய ஆஞ்சநேயராச்சே,
அவருக்கு பிரசாதம் எப்படி பண்ற அப்படிங்கிற, அவருக்கு பிரசாதம் எப்படி பண்ற அப்படிங்கிற. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆத்துல இருக்கிற ஒரு 2-3 வயசு குழந்தைக்கு ஒரு இட்லி போட்டாலே சாப்பிட்டு எந்திரிச்சிருப்போம். அந்த குழந்தையோட அப்பாக்கு ஒரு இட்லி 2 இட்லி போட்டா போருமா? அவருக்கு ஒரு 5-6 இட்லி போடணும். அதாவது சின்ன குழந்தைக்கு கம்மியா போறோம், பெரியவளுக்கு அதிகமா போடணும். மகாபெரியவா தான் கேட்கிற, ஆஞ்சநேயர் ரொம்ப பெருசாச்சே, அவருக்கு பிரசாதம் என்ன பண்ற அப்படிங்கிற. அவருக்கு நிறைய பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கணும், ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டே இருக்கணும். அது சொல்ற ரமணியன் நான் சொல்ற, அம்மா பெரியவா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெரிய பெரிய அண்டால நைவேத்தியம் போயிட்டே இருக்கும். ஒரு புளியின் சாதம் போகும், எள்ளு சாதம் போகும், சக்கரை பொங்கல் போகும், தயிர் சாதம் போகும், மாறி மாறி போயிட்டே இருக்கும், நைவேத்தியம் பண்ணிட்டே இருக்கும் பெரியவா அப்படிங்கிற. சரி முடிச்சுட்டு அந்த பிரசாதம் அதெல்லாம் என்ன பண்ற? கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஒரு கிலோ சக்கரை பொங்கல்னா ஒரு 20-25 பேர் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு உயர ஒரு அண்டான்னா அது நிறைய பேர் கொடுக்கணும், என்ன பண்ற அப்படிங்கிற. இல்ல பெரியவா கோயிலுக்கு நிறைய பேர் வரா, நிறைய பேருக்கு விநியோகம் ஆகிட்டு இருக்கு பெரியவா. எல்லாருக்கும் என்ன பண்றேன், ஒரு இலை வச்சு, ஒரு சின்ன இலை, வாழை இலை மாதிரி வச்சு அதுல சக்கரை பொங்கல், புளியஞ்சாதம், தயிர் சாதம் என்னென்ன இருக்கும் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ரொம்ப சமிருத்தியா சாப்பிட்டு போயிட்டு இருக்கா, பிரசாதத்தை சாப்பிட்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கிற. மகாபிரிவா அவர்கிட்ட கேட்கிறார், ஓ இலையில போட்டு கொடுத்துட்டு இருக்கியா, இலையில போட்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கியா, சக்கரை பொங்கல் புளிஞ்சாதம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கியா அப்படிங்கிற. ஆமா பிரிவா அப்படிங்கிற. மகாபிரிவா கேட்கிறார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது, நீயே பதில் சொல்ல அப்படிங்கிற. ரமணி எனக்கு தூக்கி வேறி போடுது, பிரிவா சந்தேகம் கேட்டு நம்ம பதில் சொல்ல முடியுமா, என்ன பிரிவா அப்படிங்கிற. இந்த பிரசாதம் கொடுக்கிறேன்னு சொல்றியே, அது எல்லாருக்கும் இலையில போட்டு நிறைய கொடுக்கிறேன்னு சொல்றியே, அதுக்கு பேர் பிரசாதமா? பிரசாதம்னா அவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கல. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பெரியவா எதை மனசுல வச்சுட்டு கேட்கிறான்னு தெரியல. இப்ப கோவில்ல பிரசாதம்னா இந்த கோயில கூட கொடுப்பார், கடைசியில கொடுப்பார், ஒரு சின்ன தொன்னையில கொடுப்பார் இல்லையா, ஒரு சின்ன தொன்னையில கொடுப்பார், ஒரு புளி சாதமோ என்னவோ என்ன நிவேத்தியமோ கொஞ்சமா கொடுப்பார். ஆனா இவர் எப்படி கொடுக்கிறார், இலையில கொடுக்கிறார். ஒரு பார்க்க மாட்ட மாதிரி ஒரு தட்டு, அதுல ஒரு இலை, அதுல போட்டு எல்லாம் வச்சு கொடுக்கிறார். மகாபெரிவா கேட்டதோட அர்த்தம் அவருக்கு புரியல. என்ன சொல்றார் பெரியவாட்ட, பெரியவா எனக்கு புரியல, எனக்கு நீங்க என்ன சொல்ல வரேன்னு புரியல, நான் கொஞ்சம் விமர்சையா கொடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா நிறைய இருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க பிரசாதம்னா எவ்வளவு கொடுக்கணும் நீங்க கேட்கிறீர்கள், நீங்களே எனக்கு விளக்கம் சொல்லணும் பெரியவா அப்படிங்கிற. பெரியவா சொல்ற, நான் சொல்லணுங்கிறது இல்ல, உனக்கா தெரியும், உனக்கா தெரியும் அதெல்லாம் அப்படிங்கிற. அவ்வளவுதான் அனுப்பிச்சிட்ட. அன்னைக்கு ரமணி என்ன புறப்பட்டு வந்துட்ட. பல காலம் கழிச்சு, இது 1993 நடந்தது. மகாபெரிவா சித்தியார்த்து ஒரு வருஷம் முன்னாடி. மகாபெரிவா சித்தியாகி அடுத்த சில வருடங்கள் கழிச்சு பாண்டிச்சேரி பக்கத்தில் பஞ்சவடின்னு ஒரு இடம், திண்டிவனம் பாண்டிச்சேரி போற வழியில பஞ்சவடின்னு வரும், அங்க பார்த்தா அங்க ஒரு பெரிய ஆஞ்சநேயர் அடுத்து ஸ்தாபனம் பண்ணார். அந்த ஆஞ்சநேயர் ஸ்தாபனம் பண்றார். ஸ்தாபனம் பண்ணி முடிச்சுட்டு இதே போல பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கார், பெரிய வாழை இலையில போட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கார், கதம்ப சாதம், தயிர் சாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். அன்னைக்கு இவரே விநியோகம் பண்ணிட்டு இருக்கார், ரமணி விநியோகம் பண்ணிட்டு இருக்கார். அவரே விநியோகம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சாப்பிட்டு இருந்தவ ஒரு 4-5 பேர் இவர்கிட்ட வந்துட்டு, சாமி ரொம்ப பிரமாதமா இருந்தது சாமி, பிரசாதம் ரொம்ப நல்லா இருந்தது சாமி அப்படிங்கிற. அப்படியப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற. அவ சொல்றாளாம், 4 பேர் வெளியில இருந்து வந்தவ, அவ சொல்றா, சாமி இந்த கதம்ப சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருக்கு, அதோட கொஞ்சம் ஏதான ஒரு பொரியல் கொடுத்துருந்தீங்கன்னா தொட்டுக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், தயிர் சாதம் கொடுக்கிறேன், ஏதான ஒரு ஊறுகாய் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் சாமி, மனசுல தோணிச்சு நாங்க சொன்னோம் அப்படின்னு. ரமணி எனக்கு தூக்கி வாரி போடுறது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி மகாபெரிவா கேட்டாலே, பிரசாதத்தை நீ பிரசாதமா கொடுக்கறியா இல்ல எப்படி கொடுக்கிறேன்னு மகாபெரிவா கேட்டாலே, மகாபெரிவா கேட்டதனுடைய அர்த்தம் இன்னைக்கு தான் நமக்கு புரியுது. இந்த பிரசாதம் அப்படிங்கறது எப்படி கொடுக்கணும்னா பிரசாதமா கொடுக்கணும். ஒரு ஃபுல் மீல்ஸ் போல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு என்ன மனசுல தோணுதுன்னா, ஒரு சாம்பார் சாதம் அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு வெண்டைக்காய் பொரியல் இருந்தா நல்லா இருக்குமே மனுஷ மனசு. ஒரு தயிர் சாதம் ஒரு கரண்டி கொடுங்க, அப்படியே வாயில போட்டு தொடச்சிட்டு போடுவான். ஒரு தயிர் கரண்டி ஒரு 4 கரண்டி தயிர் சாதம் போட்டு ஒரு கோவில கொடுத்தாருன்னா தோணும், எங்கேயாவது ஊறுகாய் கிடைக்குமான்னு பார்ப்பான், இதுக்கு தொட்டுக்கு ஏதாவது இருக்குமான்னு பார்ப்பான். அப்பதான் அவருக்கு தோன்றது,
இதத்தான் மகாபரிவன் நம்ம கிட்ட சொன்னார், பிரசாதத்தை பிரசாதமா கொடுக்கணும். அதை தவிர மகாபரிவன் அன்னைக்கு சொன்னது அப்பதான் ஞாபகம் வருது, பிரசாதம் வேணுங்கிற வழக்கு பிரசாதத்தை பிரசாதமா கொடு, சாப்பாடு வேணுங்கிற வழக்கு பிரசாதத்தை உட்காந்து வச்சு சாப்பாடா போடு. 2 கேட்டகரி இருக்கு. எங்கேயும் நம்ம பிரசாதம் வாங்குறோம்னா ஒரு கணவன் மனைவி போவார், 2 துணை வாங்க மாட்டான். நீங்க கவனிச்சிருக்கலாம். அவன் மாமி மட்டும் ஒரு துணை வாங்குவா, மாமா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஏன் பிரசாதம் இன்னொருத்தருக்கு போகட்டுமே, நம்மளே இதுக்கு 2 துணை வாங்குவானே. பிரசாதத்தை பிரசாதமா மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு மகாபரிவ சொல்லியிருக்கேன். சில பேர் ஒரு துணை வாங்கிட்டு இன்னொரு துணை கொடுங்க, எங்காத்து மாமி அங்க உட்காந்துருக்காம்ப. அது இல்ல, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, கோவில்ல பண்ணவே கூடாது. வேணா மாமி வந்து இன்னொரு பிரசாதம் வாங்கணும். சில கிராமத்தில் போனீங்கன்னா அது வேற, கிராமத்து கேட்டகரிங்கிறது வேற. தூக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துருவா, சின்ன தூக்கு, சாமி இதுல ஃபுல்லா போடுங்க. வீட்டுல 2 பசங்க இருக்கு, ஒன்னும் சொல்ல முடியாது, கிராமத்தை ஒன்னும் சொல்ல முடியாது. இது போல இடத்துல பிரசாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பிரசாதத்தை பிரசாதமா தான் எடுத்துக்கணும். மகாபரிவன் நமக்கு அனுபவத்தின் மூலமாக மகாபரிவன் நமக்கு சொன்ன பல விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னொன்னுக்கும் ஒரு நீதி இருக்கு, ஒன்னு ஒரு லெசன் இருக்கு. அதுல பெரியவா நமக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். பெரியவா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். 13 வயசுல சன்னியாசம். 87 வருடங்கள் பெரியவா துறவர வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். 87 வருடத்துல மகாபரிவன் நமக்கு கொடுத்த அனுபவங்கள், நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் காலம் காலமா நீடிச்சு நிற்கிறது. மகாபரிவளுக்கு கைங்கரியம் பண்ண ஒருத்தர் கஜானா ராமச்சந்திரன் பேர். கஜானா என்ன, வீட்டுல கஜானாமோ, கஜானா நிதி, பணத்தை வச்சுக்கிற இடத்த கஜானான்னு சொல்லுவோம். இந்த மடத்தினுடைய நிதி வசூல் அவர் தான் பார்த்துப்பார். அவர் பேர் கஜானா ராமச்சந்திரன் பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுல மடத்துக்கு வந்தார். மகாபரிவளுக்கு கைங்கரியம் பண்ண 18 வயசுல மடத்துக்கு வந்து கடைசி காலம் வரை பெரியவா கூட போயிருந்தார். ஒன்ஸ் பெரியவாட்ட ஒருத்தர் போயாச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனி நம்ம சேர்றோம், வேலைக்கு சேர்றோம், இந்த கம்பெனி சரியில்லை, இந்த முதலாளி ரொம்ப நம்மளை வேலை வாங்குறான், சம்பளம் கொடுத்தா எல்லா முதலாளியும் வேலை வாங்க தான் செய்வான். நம்ம மனசு, நம்ம சோம்பேறித்தனம், உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு எல்லா கம்பெனியும் இடம் கொடுக்காது. சில பேருக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கும். டே உனக்கேற்ற ஆபீஸரா அப்படிம்போம். சோம்பேறியா இருப்பான், அவனுக்கு உட்காந்து வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பான். எந்த இடத்துல வேலை செஞ்சாலுமே நமக்கு என்ன தோணும்னா, இதை விட அதிக சம்பளத்துக்கு நம்ம போக மாட்டோமா, இவ்வளவு வேலை செய்யறோமே, இதற்கேற்ற ஊழியம் இங்க இல்லையே, அடுத்த கம்பெனிக்கு போனா நமக்கு ஊதியம் கிடைக்குமே அப்படிலாம் மனுஷனுக்கு தோணும். ஆனா மகாபரிவளுக்கு ஒருத்தர் கைங்கரியம் போறாருன்னா, இதை விட அடுத்தடுத்து கைங்கரியம் மூலமா யோசிக்க மாட்டேன். அந்த இடத்துல கிடைக்கிற ஆனந்தம், அந்த சுகம், அந்த நிம்மதி இருக்கு பத்தில, அது எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு சொல்றான், ஒரு காலத்துல என்ன சொல்லுவோம், பணம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அப்படிம்போம். ஒரு காலத்துல சொன்னோம், பணம் தான் பிரதானம், பணம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, பணத்தை தாண்டின பல விஷயங்கள் இருக்கு, அவைதான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றன. ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கான், மன அழுத்தத்தோட இருக்கான் அப்படின்னா, அவன் பணம் வச்சுட்டு அவன் மன அழுத்தம் போயிடுமா? போகாது. அதுக்கு டாக்டர் போகணும், எவ்வளவு செலவு பண்ணணும் தெரியாது, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் தெரியாது, எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிடணும் தெரியாது, மருந்து மாத்திரையினால எத்தனை சைடு எஃபெக்ட் வரும் தெரியாது. இப்ப பணம் இருந்து அவனை காப்பாத்துறதுன்னா காப்பாத்தாது. அதை தாண்டின விஷயங்கள் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு நிம்மதி வேணும், ஆனந்தம் வேணும், சந்தோஷம் வேணும், மன அழுத்தம் இருக்கக்கூடாது. அதுக்கு காசு பணம் சம்பந்தமே இல்லை. இதைத்தான் மகாபரிவட்ட கைங்கரியம் பண்ண அத்தனை பேரும் இதைத்தான் சம்பாதிச்சா பெரியவாழ்ட்டு. மகானிடம் இருக்கின்ற காரணத்தினால இந்த மகானுடைய அனுகிரகம், ஆசீர்வாதங்கள் அவர்களது குடும்பங்களை பல ஆண்டுகள் நல்ல விதத்தில் வாழ வச்சது. காசு இல்லைன்னா கூட என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைச்சிடும். யாரோ ஒருத்தர் ஒருவர், உங்க பொண்ணு கல்யாணம் கேள்விப்பட்டேன், நீங்க பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்றேன், திருமங்கலியை நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்பார். இது மாதிரி சேரும், எந்த கஷ்டமும் வைக்க மாட்டார். இந்த ராமச்சந்திரியர், கஜானா ராமச்சந்திரியர் பார்த்தீங்கன்னா அப்படிதான். மகாபரிவளுக்கு கைங்கரியம் பண்றது மிகப்பெரிய பேராக நினைத்தவர். ஸ்ரீசைலம்னு ஒரு இடம் இருக்கு, ஆந்திரால ஸ்ரீசைலம். இந்த ஸ்ரீசைலத்தையும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருவிடை மருதுரையும், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற திருப்புடை மருதுரையும் தலையார்ஜுனம், இடையார்ஜுனம் அப்படின்னு 3, மல்லிகார்ஜுனம் அப்படின்ற 3 வகையில் வரிசைப்படுத்துவார். மல்லிகார்ஜுன கஷேத்திரங்கள் சொல்லுவார். என்னன்னா 3 திருத்தலங்களையும் என்ன தலைவருஷம், மருதமரம் தலைவருஷம். இந்த 3 கோவிலும் விசேஷம். ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஈஸ்வரர் பேர், அங்க மகாபரிவா கேம்ப் இருக்கு ஸ்ரீசைலத்தில். ஸ்ரீசைலத்தில் பார்த்தேன் அப்படின்னா இந்த 12 ஜோதிர்லிங்க தலத்தில் ஒண்ணு.
நம்ம எல்லாம் கிட்டக்க போனா இந்த லிங்கத்தை தொட்டு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. கிட்டக்க போய் நம்மளே ஜலத்தை ஊத்தி நம்மளே அபிஷேகம் பண்ணலாம், தொட்டு கும்பிடலாம். ஒரு காலத்துல காசியில இருந்தது, இப்ப எல்லாம் கிடையாது. காசியெல்லாம் இப்ப கிட்டக்க பண்ண முடியாது, எட்டக்கேந்து பார்த்து வந்துடணும். தொட்டு கும்பிடலாம், பக்கத்தில் உட்காந்து நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அந்த ஸ்ரீசைலத்தில் மகாபிரிவா கேம்ப் இருக்கு. இந்த கேம்ப் இருக்கும்போது கஜானா ராமச்சந்திரன் தான் மகாபிரிவளுக்கு கைங்கரியம், கஜானா சம்பந்தப்பட்டது, நிதி நிலைமை எல்லாம் பக்கத்தில் அவரும் இருந்துட்டு இருக்காரு. திடீர்னு மகாபிரிவா அவரை கூப்பிட்டு, நீ உடனே கிளம்பிரு, பகல் நேரம் கார்த்தல் நேரம், நீ உடனே கிளம்பி ஊருக்கு கிளம்பி போ அப்படிங்கிற. என்ன பிரிவா அப்படிங்கிற. ஏன் திடீர்னு ஊருக்கு போய் சொல்றான்னு அவருக்கு புரியல. அடுத்த நாள் ஸ்ரார்த்தம், நெக்ஸ்ட் டே அவரோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஸ்ரார்த்தம். அது எங்க பண்ணுவோம்னா எப்பவுமே மடத்துல பண்ணுவார். ஏன்னா பெரியவாள்கிட்ட ஊருக்கு போன வரதுக்கு நாளாகும் அப்படின்னு மடத்துல பண்ணிவிடுவார். எங்க கேம்ப் இருக்கும் எங்கேயும் பண்ணிவிடுவார். பெரியவா நாளைக்கு ஸ்ரார்த்தம் இருக்கு பெரியவா, நான் மடத்துல பண்ணுவேன், எப்பவும் பண்ணணும் அப்படிங்கிற. இல்ல இல்ல நீ கிளம்பி ராத்திரி ஊருக்கு போடு அப்படிங்கிற. அவருக்கு புரியல. ஏன்னா ஸ்ரார்த்தம்னா அவரோட பையன் திருச்சியில இருக்கார், பையனத்துல போய் பண்ணணும். அவரோட பொண்ணு சென்னை மயிலாப்பூர்ல இருக்கார், பொண்ணாத்துக்கு இங்க வரணும். பொண்ணாத்துல பண்றதை விட பிள்ளையாத்துல பண்றது தான் விசேஷம். இந்த பொண்ணு இன்னொரு குடும்பத்தில் இருக்கா, அங்க போய் தவசம் பண்ண முடியுமா? நம்ம பிள்ளைகிட்ட தான் போகணும். மகாபலி என்ன சொல்ற, நீ கிளம்பிடு, திருச்சிக்கு போகாத, மயிலாப்பூருக்கு போயிடு அப்படிங்கிற. என்னடா அது மயிலாப்பூருக்கு போய் நம்ம எப்படி தவசம் பண்றது யோசிக்கிற. சரி பெரியவா சொல்லிட்டார், பெரியவா சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்ப அவர் கேட்கிற, மகாபலியோட கேட்கிற, பெரியவா எனக்கு நீங்க அனுப்புறேன், ஊருக்கு அனுப்புறேன், நான் ஏதான ஞாபகார்த்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற. ஞாபகார்த்தமா ஏதான எனக்கு கொடுங்க அப்படிங்கிற. மகாபலி என்ன பண்றாளா, அங்க இருக்கிற கோவில்ல சிவனுக்கு சாத்து